கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் நல்லா. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உடனே எடுத்துடக்கூடாது. நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நிறைய ஊற்றி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெய் ஊற்றி கொடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். வீட்டில் மாவு தீர்ந்து போச்சுன்னா உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். மைதா மாவை போட்டு ரொட்டி